இருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் பாருங்கள் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்த வைப்பீர் உயர்ந்த அடைக்கல இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருவம் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்து ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில் என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர் ஆமென் என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த பேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீர் அப்படி அறிக்கை பேடனின் கண்ணீர் பாழாக்கும் கொள்ளை நோய் ஆவே அணுகாமலே தப்புவிப்பீர் உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர் ஆவே உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீர் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம் எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவா ஆமென் எஸ் நீதிமான் ஓடுவான் நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்கு சுகம் காணுவேன் நீதிமான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் உந்தன் நாமம் அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த உம்மில் வாஞ்சையாய் இருப்பதனால் என்னை விடுவிப்பின் நிச்சயமாய் வைப்பீர் உயர்ந்த என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்ப துன்ப நேரத்திலும் ஆமென் என்னை நோக்கி கூப்பிடு என்றேன் இன்ப துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே ஆமென் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த ஆமென் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருவம்
காணுவே, நீதிமான ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சை, உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவித்து நிச்சயமா, உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த. உம்மேல் வாஞ்சையா, உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவித்து நிச்சயமாய், உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். ஆமென். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனின்றிடும். ஆமென். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனின்றிடும். இயேசுவா, 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 உந்தன் நாமம் பலத்த துருவம். இயேசுவா, அப்படி அறிக்கப்படும். இயேசுவா, உந்தன் நாமம் பலத்த துருவம். நீதிமான், நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள். தொடர்ந்து துதிசை, தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை ஒருபோதும் கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன்னாத்துமாவை, உன்னாத்துமாவை தொடர்ந்து துதிசை, தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், என் சபையை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட. அறிக்கை பண்றீங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, நீரே துதிக்கு பாத்திர ஆண்டவரே. சுவாமி, துதிப்போரை இது எப்போதும் கைவிடுவதில்லை அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நாங்கள் தேவனை நோக்கி, வலுவாமல் காத்திட்ட தேவனை நோக்கி, என் வலக்கரம் பிடித்தவரே உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. சுவாமி, ஹல்லேலூயா. வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. எத்தனை பேருக்கு தெரியும் வலுவாமல் காத்திட்ட தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார்? ஆமென். வலுவாமல் காத்திட்ட தேவன், நம்மை கரம் பிடித்த தேவன் நம்ம மத்தியிலே வாசம் செய்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் அப்பா. வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து வலுவாமல், வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. ஆமாண்டவர். வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவர். 1000 நாவிருந்தால், 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளில்
எல்லாரும் 1000 நாவு இருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து அப்படியே பாடுங்க. உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. எல்லாரும் என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. ஆமென். வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. என்று சொல்ல 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசு. எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள் அப்படியே பாடுங்க. வேதனை, வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. உம் தகப்பன் நான் என்றீரே. 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. எல்லாம் 1000 நாவிருந்தாலும் 1000 அப்படி ஆராதிங்க. தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. 1000 நாவிருந்தாலும் 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. அப்படியே வாய்களை திறந்து வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் உம்மை நீங்க அறிக்கை பண்ணுங்க. வார்த்தைகளும் போதா. 1000 நாவிருந்தால் 1000 நாமப்பா தாடும் உமக்கு நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளே போதா, வார்த்தைகளும் போதாதே.
காலமும் துதிப்பேன் என் உன்னதர் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, வாழ்ந்தாலும் மரித்தாலும் உம்மோடு தான். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கடைசி பரியந்தம் ஓடும் வரைக்கும் தேவனுடைய கிருபை எங்களோடு இருக்கணும். அல்லேலூயா. நல்லவரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே, உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. ஆத்துமபாரம், ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் எம்மை நிரப்புமையா. கேளுங்க. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடு. உம்மை போல என்னை மாற்றுமையா, உம்மை போல என்னை மாற்றுமையா. என்னை உமக்காக தந்தேன் ஐயா. உம்மை அப்படி பாடுங்க. மாற்றுமையா, என்னை உமக்காக தந்தேன் ஐயா. வாழ்ந்தாலும் அப்படி பாடு. ஆமென். மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால். ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ, ஆராதிப்பேன் உம்மை நான். அப்படி ஆராதிங்க. உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமாண்டவர், நேசிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் மத்தியிலே வாசம் செய்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். எங்களை நிறைவாக்குவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். இருளான இடங்களில் வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஓ, ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தெய்வமே, என்னை நேசிக்கும்
கிருபையை பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ பெரும் கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடே ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன். Amen. Amen. எல்லாருமாக எடுத்து வாசியுங்கள் படிக்கப்பட்டதாகிய வசனத்தை. Let us turn to what was just read. மத்தேயின் புத்தகம் 6:33. Matthew chapter 6 verse 33. முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவீர்களாக. Seek ye first the kingdom of God and his righteousness. ஒரு மனிதன் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவானா இருந்தால் If a human seeks the kingdom of God and his righteousness, அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். the Lord will bless him. அது மட்டுமில்லாமல் அவனை பாதுகாக்கிறார். Not just that he protects them. இவ்விதமாய் அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நமக்கு உண்டான யாவற்றின் மேலும் காவலை வைத்து அவர் தாமே அவ்விதமாய் இந்த பூமியில்மாய் பாதுகாத்து என்றென்றைக்கும் அவருடைய தலைமுறை இந்த பூமியில்மாய் நிலைத்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். And he guards us and everything we have in our children. He protects our generation to always be established on the earth. ஆகையால் கர்த்தர் சொல்றார் என்னுடைய நீதி என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். The Lord said, seek my kingdom and my righteousness. அவைகளை விட்டு விடாதிருப்பீர்களாக. Do not leave them. அவைகளை விட்டு Do விடாதிருப்பீர்களாக. not leave them. ஆமென். Amen. சோ ஆகையால் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட வேண்டும். We need to seek his kingdom and righteousness. அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவது என்றால் என்ன? What does it mean to seek his kingdom and righteousness? அதைத்தான் லூக்காவின் புத்தகம் 6வது அதிகாரம் That's what we read in Luke chapter 6 47 இலிருந்து 49 வரைக்கும் from verse 47 to 49. நாங்கள் பார்க்கிறோம். We see ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன்தான் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை the தேடுகிறான். one who listens to the word of God and does accordingly seeks the kingdom of God and righteousness. சபையிலே வார்த்தையை கேட்கிறோம். As a church we listen to the word. ஆவியானவர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். The Holy Spirit gives us counsel. மேலதிகமாக எந்த நாளும் வேதத்தை படிக்கிறோம். Every day we read the word. பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையில் கூட நம்முடைய வாழ்விலே பேசி The Holy Spirit speaks about our lives in our lives. நாம் எவ்விதமாகவே செய்து பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் என்றதை குறித்து அவர் நமக்கு கற்றுத் தந்து நம்மை நடத்துகிறார். He teaches us and guides us on how we need to be protected and live our lives. ஆகதான் லூக்கா சொல்லுகிறது. That's why Luke says, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், Jesus says, ஒருவன் என்னிடத்திலே வந்து if one comes to me என் வார்த்தைகளை கேட்டு and hears my words அவையின்படி செய்தால் and does them, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட முடியாததாகிய வீடாக இருப்பான். he is like a home that can never be shaken. அவன் அசைக்கப்பட முடியாது. He will never be shaken. அவனுடைய வாழ்க்கையில பெரும் வெள்ளம் வந்து மோதலாம். Even a flood can come and attack him in his life. பெரும் நீரோட்டங்கள் வந்து மோதலாம். Some rivers can come by. ஆனால் அது அசைக்கப்பட முடியாது. But he cannot shake the home. சோ ஆகையாலே அது என்னிலே நான் சொல்லி கட்டப்படுகிற வீடு. So it's a home that is built by what God says. 49வது வசனம். Verse 49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ? But the one who hears and does not do them, அவன் தாமே ஒரு நாள் அந்த காற்றும் வெள்ளமும் வந்து மோதின உடனே விழுந்து முற்றிலும் முழுவதுமாக அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விடுகிறான். it's like a home that will fall to wind and floods and commits themselves to destruction. சோ ஆகையாலே நம்முடைய வாழ்க்கை பாழாகாமல் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாய் இருப்பதற்கு கர்த்தர் சொல்றார் என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியை அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேடுங்கள். The Lord says you always have to seek the kingdom and righteousness to protect and guide your life. நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த உலகத்துல ஹிஸ்டரிகளை ட்ராக் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know how many of you are reading about history in this earth. But I love to track the news என்ன நடக்குது. I love to see the news, what's happening. இப்ப உலகம் எல்லாம் கண்ணை விழிச்சு பார்த்து கொண்டிருக்குது. ஈரான் ஐயோ இஸ்ரவேலை நோக்கி ஏவுகணைகளை விட்டு கொண்டிருக்கிறார்களே. We see that the world is watching. Iran has now sent a strike to Israel and they're waiting on it. வேதத்தை அறிந்தவர்கள் prophecy நிறைவேற போகிறதோ? Those who know the Bible, is the prophecy being fulfilled? இயேசு சீக்கிரமாய் வந்துடுவாரோ? Will Jesus come soon? இயேசு வந்துருவார் என்று சொல்லி அப்படியே சிலர் இயேசுவின் வருகைக்காய் ஆயத்தமாகறாங்க. Many are preparing for the coming of Jesus. சிலர் வந்து எக்கானமியை பார்க்கறாங்க. Some are looking at the economy. என்றால் கீழால வர்றதாகிய அந்த கப்பல்கள் எல்லாம் வந்து அப்படியாகவே அந்த இஸ்ரவேல்
கடலுக்குள்ளால கிராஸ் பண்ணி யூரோப்புக்குள்ளால கிராஸ் பண்ணி அப்படியாக இங்கால மற்ற நாடுகளுக்கு வரும்பொழுது அதனாலே வந்து எத்தனையோ செலவை குறைக்கிறார்கள். Because many ships come through certain ways because they're avoiding Israel and all that, and because of that prices are going up. ஆனால் இப்பொழுது அவர்கள் தாக்குறபடினாலே But because there's an attack now, அது கீழே சவுத் ஆப்பிரிக்கா கண்டங்களை சுத்தி வர வேண்டியிருக்கிறது. it has to reroute under South Africa. 5000 கிலோமீட்டரை சுத்தி வர It வேண்டியிருக்கிறது. has to add 5,000 kilometers. அதனால எக்கானமி என்னவாகி விடுமோ So what will happen to the economy? என்று சொல்லி இப்படி பலதரப்பட்ட எந்த இன்ட்ரெஸ்ட்ல யார் இன்ட்ரெஸ்டோ அதை நோக்கி பார்ப்பார்கள். Whatever people are interested in, that's what they will look forward to. ஆகையால இந்த ரெண்டையும் நோக்கி பார்க்கறேன். So I love looking at both. ஆகையால அதை பார்க்கறவங்களையும் பார்ப்பேன், இதை பார்க்கறவங்களையும் பார்ப்பேன். So see, I look at it like I'm looking at my mail. சோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ I தெரியாது. don't know how many of you remember. இன்றைக்கு ஒரு 112வது வருஷத்தினுடைய ஒரு நினைவு நாள். It's 112th year remembrance. 112 வருஷங்கள். 112 years. 112 வருஷங்களுக்கு முன்பாக 112 years ago. 1912ஆம் ஆண்டு In 1912, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி April 14th, இந்த கப்பல் கட்டப்பட்டது. this ship was built. கமான் போடுங்க பார்க்கலாம், அந்த கப்பலை போடுங்க பார்க்கலாம். இந்த கப்பல், where is the கப்பல்? Hallelujah. Years ago. So அரவாச மறிச்சிட்டாங்க நினைக்கிறேன் பின்னால. ஆனா இது இன்னும் கொஞ்சம் நீளமான கப்பல் அது. So some of you still can't see, but this is very long. எத்தனை பேர் இந்த கப்பலை பார்த்து என்னன்னு சொல்லி அடையாளம் காண்றீங்க? How many of you can tell what the ship is? யாராவது அடையாளம் கண்டவங்க சொல்லுங்க பார்க்கலாம், கை உயர்த்தி. Does anyone know? என்ன கப்பல் அது? டைட்டானிக் கப்பல். The Titanic ship. The Titanic ship. இந்த டைட்டானிக் கப்பலானது, This Titanic ship, இந்த கப்பல் வந்து பல நல்ல என்ஜினியர்கள், சிறப்பான என்ஜினியர்கள் எல்லாரும் டிசைன் பண்ணி கட்டப்பட்டதாகிய கப்பல் இந்த டைட்டானிக் this கப்பல். Titanic was designed by some of the best engineers and designers out there. சோ அவங்களுடைய விஸ்டம், அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய டெக்னிக், அந்த நாலேஜ் அந்த நாட்களில் இப்படியாக ஒரு பெரிய கப்பலை கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்டதாகிய உல்லாச பிரயாணிகளை ஏற்றுக்கொண்டு அவ்விதமாய் போகத்தக்கதாகிய ஒரு கம்பீரமான கப்பல் என்று சொல்லி கட்டினார்கள். They built this thing. It's a mighty big ship that can take about over 2,000 passengers, and it has great boasts, great engines. இது பிரித்தானியாவிலே கட்டப்பட்டது. This was built in Britain. எல்லாரும் அதை குறித்து மிகவும் ஆர்வமாக ஆச்சரியத்தோடு அந்த கப்பல் எப்போது வெளியே வந்து எல்லாரையும் ஏற்றிக்கொண்டு போகிறது என்றதாகிய பரவசத்தோட காத்துக்கொண்டு Everyone is now waiting, excited, even just to see it come pick up people up. ஆகையாலே எல்லா மனுஷனுடைய திறமையான என்ஜினியரிங் அந்த என்ஜினியருடைய அந்த நாலேஜோட அந்த கப்பல் கட்டி முடிக்கப்பட்டாச்சு. So because of the smart engineers' knowledge, the ship was built. அந்த கப்பலை தான் பார்க்கறீங்க. You're seeing the ship right now. So இந்த கப்பலிலே இப்பொழுது Now in the ship, உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய ஞானிகள், great geniuses around the world, நல்ல பெரிய ஐசுவரியவான்கள், rich people, சிறப்பானவர்கள், செலிபிரிட்டிஸ் எல்லாரும், celebrities, really famous people, எல்லாரும் இதற்கு முண்டி அடித்து இதுக்கு டிக்கெட் வாங்கி அதுல ஏறி இங்கிலாந்துல இருந்து நியூயார்க்குக்கு வந்தார்கள். they're all fighting to get a ticket to come from Britain to New York. ஆகையால கம்பீரமா இந்த கப்பல் வரும் பொழுது, So as it's boastfully coming, அதை ஓபன் பண்ணி அப்படியாகவே அதை கடல்ல அவங்க இறங்கும் பொழுது, as they open it and then they sail for the first time, என்ஜினியர் இடத்துல கேட்டார்கள், இந்த கப்பலை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம், நீங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? They asked engineers, what is your opinion? What are you saying about the ship? அவர்கள் சொன்னார்கள், இந்த கப்பலானது என்னதான் புயல் They said, வந்தாலும், whatever storm may come, எந்த விதமான என்ன சேதம் அந்த கப்பலை எதிர்த்து வந்தாலும், whatever tries to attack the ship, இந்த கப்பல் தாழ it முடியாது, will never sink. இதை சேதமாக்க முடியாது. You can't harm ஏனென்றால் இது it அவ்வளவாய் கம்பீரமாய் கட்டப்பட்டதா. because it's built so mightily. சோ ஆகையால இவ்விதமாக பரவசத்தோடு இந்த கப்பலை கட்டி, So they built it with such excitement, இவ்விதமாகவே எல்லாரும் ஏறிக்கொண்டு and they all got on, கப்பல் தாமே மிக செலிப்ரேஷனோட கூட and the ship with a big celebration அது நியூயார்க்கை நோக்கி புறப்பட்டது. is coming towards New York. அவ்விதமாய் போய் கொண்டிருக்கும் பொழுது As it's going to New York, திடீரென்று suddenly ஒரு ஐஸ்பர்க் கொண்டு, an iceberg, அங்கே காணப்பட்ட ஒரு ஐஸ் மலை, an iceberg you see, மிதந்து வந்த மலையா இருந்த மலையா, we don't know if it was there or floated up, அந்த மலையிலே இந்த கப்பல் மோதியது. the ship hit the iceberg. அதுவும் போய் நேராய் மோதவில்லை, It didn't go straight, அந்த கப்பல் போகும்போது லேசாய் போய் அந்த கப்பல் அந்த மலையிலே இப்படி உரசிட்டது. just it didn't go straight into it by the side. உரசின It hit கப்பலுக்கு it. என்ன நடந்தது? What happened to the ship that just brushed by the அடுத்த iceberg? பிக்சரை போடுங்க பார்க்கலாம். Look at the next picture. சரியாக 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்குள்ள, There were 2 hours and 40 minutes. 2 மணித்தியாலங்கள் 40 நிமிஷம், 2 hours and 40 minutesல In 2 hours and 40 minutes. அந்த விதமாக பலதரப்பட்டதாகிய ஞானிகளோடு அவிதமாய் வல்லமையோடு கட்டப்பட்ட அந்த கப்பல், This boat, the ship that was built and has now many celebrities and famous ஒரு people, கல்லு விதமாய் லேசாய் உரசினதுனால, because it brushed by an iceberg. ஐஸ் இப்படி உரசினதுனால, Because it brushed by an iceberg. அந்த கப்பலானது 2 மணித்தாலும் 40 நிமிஷத்துக்குள்ள In 2 hours and 40 minutes. ஏற்றி வந்ததாகிய 2000க்கு மேற்பட்ட ஜனங்களோடு With over
over 2,000 passengers. சகல ஞானிகள் ஐஸ்வர்யவான்களோடு All கூட the geniuses and rich people. இமைப்பொழுதிலே அந்த தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்தது. In a minute it went down to the water. 1000க்கும் மேற்பட்டதாகிய ஜனங்கள் அவிதமாகவே மரித்து மாண்டு Over போனார்கள். 1,000 people drowned and died. யாராலையும் காப்பாற்ற No முடியவில்லை. one could help anyone. காப்பாடுவதற்குரியதாகிய அந்த போர்டுகளில் ஏறினவர்களை தவிர No others than those who got on the lifeboats. மற்றவர்கள் யாவரும் மாண்டு போய்விட்டார்கள். Everyone else drowned and died. ஒரு பெரிய பயங்கரமான பரிதாபமானதாகிய ஒரு நிலை. It's a very sad situation. ஆகையால் இன்றைக்கு சரியாக 112 இன்றைக்கு கிட்டத்தட்ட சரியாக அது 112வது வருஷம். So it's 112 years now since that happened. 1912 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடந்த In சம்பவம். 1912, April 14th, this happened. ஆகையால் இது பெரிய துக்ககரமானவைகள். So it's very sad. யாவரும் இந்த பூமியிலே அதை குறித்து நினைவு And கூறுகிறார்கள். everyone remembers it today. இவ்விதமாய் இந்த காரியம் நடந்தது. And this thing happened. எந்த ஞானமும் Any knowledge, எந்த விதமான சக்தியும் whatever power, ஒரு புயல் ஒன்று வருமா இருந்தால் even if a storm comes, அதை நிலைச்சு நிற்கிறது கஷ்டம் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். we see that it's hard if it's thought to come. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்டதாகிய ஒரு 6-7 வருஷங்கள் கிடைப்பட்ட காலத்தில் But in the time, maybe 6-7 years, இன்றைக்கு சரியா ஒரு 6-7 வருஷங்கள் இருக்கு. about 6-7 years now, ஒரு தாத்தா இருந்தார். there's an old grandpa. அவர் தான் வயது போன ஒரு He தாத்தா. was a grandfather who was very அந்த old. வயது போன தாத்தாவிடத்துல 7 பிள்ளைகளும் He இருந்தார்கள். had 7 children. அந்த தாத்தாவுக்கு பேர் நோவா. A grandpa was named அந்த Noah. நோவாவுடைய கூட அவருடைய பிள்ளைகள் Noah and his children. அவர்களிடத்திலே தேவன் இறங்கி வந்தார். The Lord came to them. இந்த வார்த்தையை கொடுக்க He வந்தார். came to give this word. நோவாவே, Noah, இந்த உலகத்திலே ஒரு கடும் புயல் ஒன்று there's வரப்போகிறது. going to be a great storm on this earth. இதுவரைக்கும் Until now, இந்த பூமியிலே அப்படி சம்பவித்ததும் கிடையாது, சம்பவிக்க போறதும் கிடையாது. you have not seen something like this, and you'll never see something like it again. சோ ஆகையாலே நோவாவுடைய நாட்கள்ல வந்ததாகிய ஒரு புயல், The storm that came in the days of Noah, அந்த புயல் போல இதுவரைக்கும் இந்த உலகத்திலே அதுக்கு பிறகு ஒரு புயல் வந்ததே கிடையாது. there was no storm like that. அது கடுமையான ஒரு புயல். That's a bad storm. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு It புயல். was like a hurricane. உலகத்திலே உயரமாய் காணப்படுகிற எந்த சிகரத்தையும் தண்ணீராலே மூடத்தக்கதாகிய அப்படிப்பட்டதாகிய ஒரு கடுமையான ஒரு புயல். It was a great storm that covered even the highest of buildings and mountains. ஒரு கடுமையான ஒரு புயல் It அது. was a bad storm. ஆகையாலே அப்படி ஒரு புயல் வரப்போகிறது. So that storm is coming. ஆகையாலே நோவாவே, So Noah, நான் சொல்லுகிறதாகிய காரியத்துக்கு நீ இந்த கப்பலை கட்ட வேண்டும். so build this boat for what I'm telling you to Now do. you go போடுங்க மத்த கப்பலை. No, அதுக்கு முன்னால் ஒரு கப்பலை காண்பிச்சேனே நான். That's I don't know, just all right, so maybe this is the one you got it. Aaron, maybe you missed to give to them, I don't know. There's a Noah கட்டின full பேலை ஒன்று இருக்குது. There's That's a a full big boat one. that's built. That's the one. So இதுக்கு well anyway, that's okay, that's all right. இந்த நோவாவை பேலையை கட்ட சொன்னார் ஆண்டவர். Now the Lord told Noah to build the boat. So நோவாவுடைய நாட்கள்ல மெஷின் இல்ல. So there's no machines in the days of Noah. I mean, this is a huge கப்பல் இது, ஒரு பெரிய கப்பல் It's இது. a huge boat. ஏனென்றால் அடுத்த படத்தை போடுங்க பார்க்கலாம். அடுத்தது இதுக்கு முதல் இந்த படத்தை பாருங்க. இது சும்மா ஒரு சின்ன பிள்ளைகளுக்காக கார்ட்டூன் இது. This is something designed for children, illustrated for children. ஆனா ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லுகிற கப்பல்ல உலகத்தில் இருக்கிறதாகிய எல்லா உயிர் பிராணிகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் சகலது அதிலே நீயும் கூட 2 ஜோடியாக ஏறுங்க. The Lord says, take yourselves, your families, your children, and 2 by 2 of every animal and 7 of the good ones, and get on this ark. I'm 100% sure உங்கள இருக்கிறதாகிய உங்களை வந்து குத்துகிறதாகிய நுளம்பு முதல் கொண்டு, Even from the mosquitoes that are biting you, என்னதான் இந்த பூமியில உயிரினங்கள எல்லாத்தையும் ஏத்த சொன்னார். whatever animal was breathing on this earth, he took it. 2 ஆண்டவர் ஏத்த சொன்னார். By 2 he took it in. ஆகவே இந்த நோவா அந்த பேலையை உண்டு பண்ணினார். So Noah created the ark. விஞ்ஞானமே இல்லாத காலம். At the time there's no technology. இந்த ஹெவி எக்யூப்மென்ட்டும் இல்லாத காலம். There's no heavy equipment. அந்த காலத்துல In those days, வான சாஸ்திரிகள் கூட இன்றைக்கு இருக்கிறதாகிய இன்றைக்கு வந்து அஸ்ட்ராலஜிஸ்ட் கூட இருக்கல்ல. there's no astrologers that are even there a couple of years later. அங்க நாசா இருக்கல்ல. There was no NASA. அங்க வந்து வெதர் சேனல் இருக்கல்ல. There was no meteorologist or weather channel. there's அங்க எந்த விதமான ஒரு அந்த அப்படிப்பட்டதாகிய ஒரு விஞ்ஞானம் உண்டாகாததாகிய ஒரு காலம். It was a time where there was absolutely no technology. அப்படிப்பட்டதாகிய காலத்திலே கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்றார், நோவாவே நீ எனக்கு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ண வேண்டும். In those times the Lord said, Noah, you need to build this big ark for me. Simply Noah obeyed. And Noah did it.
கட்டினான். He built it. எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. Everyone was watching. பட் எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதை குறித்து நான் போதிக்க வரவில்லை. I'm not here to tell you about what everyone else said. பட் நோவா அந்த பேழையை கட்டி முடிக்கும் பொழுது But as Noah was finishing building the ark, இவ்விதமாகவே எல்லா மிருக ஜீவன்களையும் அந்த பேழையிலே ஏற்றினான். he took all the animals, all living creatures on the boat. ஏற்றி முடிந்த போது கதவை கத்தர் பூட்டினார். And the Lord closed the door and everything was on. கடுமையான மழை பெய்ய தொடங்கிற்று. And a torrential rain started to pour. அவ்விதமாகவே சில நாட்களிலே And in a few days, இவ்விதமாய் அந்த போட்டுக்கு நடந்தது. this will happen to the boat. அடுத்த படத்தை போடுங்க பார்க்கலாம். இல்ல எஸ் என்னொன்று காட்டுவீங்க என்னொன்று காட்டுச்சு அந்த இந்த விதமாக இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்டதாகிய ஒரு ஸ்ட்ரோம் அதுக்கு பிறகு வந்ததே கிடையாது. After that there was no storm that came like that on the earth. கடுமையானதாகிய ஒரு ஸ்ட்ரோம் அது. Just torrential poor grave storm. அவ்விதமாகவே அந்த பேழையிலே அது மோதிச்சு. And it did impact the ark. அந்த பேழையை போட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தண்ணீர் அசைத்தது. Whatever it could do to the ark, the water tried to shake it. ஆனால் but இன்றைக்கும் அந்த பேழை today even the ark அது இருந்ததென்றதுக்கு அடையாளமாக as the sign that it was here. நானும் நீங்களும் உயிரோடு காக்கப்பட்டு For you and I to be protected. இன்றைக்கு அந்த நோவாவுக்கு கூட இந்த பூமியில ஜனங்களை பெருகச் செய்து And for people to multiply through நாங்கள் Noah. காண்கிற மிருகங்களை பெருகச் செய்வாரா இருந்தால் Giving all the animals அந்த grow as well. போட்டுக்கு ஒரு சேதமும் இல்லாம So the boat cannot be கர்த்தர் அதை harmed. பாதுகாத்தார். The Lord protected ஹல்லேலூயா it. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஒரு காரியம் தேவனாலே உண்டாகுமா If the இருந்தால் Lord creates something, ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாலே உண்டாகுமா if there's இருந்தால் something created by God அதை in our எதுவும் lives, சேதப்படுத்தவே முடியாது. nothing can harm it. ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது. Nothing can harm it. ஒன்றும் அடிக்கப்பட முடியாது. Nothing can destroy it. காரணம் அது தேவனால் கட்டப்பட்ட வீடாய் இருக்கிறது. Because it's built by God. அது தேவனால் கட்டப்பட்ட பேழையாய் இருக்கிறது. It is built by God. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. என்னுடைய வாழ்க்கை Our lives, தேவனுடைய சித்தத்தின்படி கட்டப்படுமா if it's இருந்தால் built according to the will of நான் God, உங்களுக்கு சொல்லுகிறேன் I'm telling you, இந்த உலகத்துல என்னதான் போராட்டம் வந்தாலும் whatever struggles come on this உங்களுக்கு earth, விரோதமா என்ன ஆயுதம் எழும்பினாலும் whatever weapon rises எதுவும் against உங்களை you, சேதப்படுத்த முடியாது. nothing can harm you. நீங்கள் இந்த பூமியின்மாய் என்றென்றுமாய் கர்த்தருக்காய் You will வாழுவீர்கள். always live on the earth ஹல்லேலூயா for சொல்லுங்க God. பார்க்கலாம். Hallelujah. நீங்கள் கர்த்தருக்காய் You வாழுவீர்கள். will live for God. எதுவும் உங்களை சேதப்படுத்த And முடியாது. nothing can harm you. எதுவும் உங்களை அழிக்க முடியாது. Nothing can destroy you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. நீங்களும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். The Lord will bless you and your family. நீங்கள் உங்களுடைய குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் You and இருப்பீர்கள். your families will be a blessing. உங்களுடைய வியாபாரம் கர்த்தராலே சொல்லப்படி கட்டப்படுமா இருந்தால் If your business is built by how God tells you to do it. உங்களுடைய படிப்பு கர்த்தர் சொல்லுகிறபடி கட்டப்படுமா If your இருந்தால் education is built by how God is telling you to do உங்களுடைய it. ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தர் சொல்லுகிறபடி கட்டப்படுமா If your இருந்தால் spiritual life is built by how God is telling you உங்களுடைய to do குடும்பம் உங்களுடைய it. பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறபடியே நீங்க வளர்ப்பீர்களா If your இருந்தால் family and children are raised by how God is telling you to raise இன்றைக்கு இந்த them. இடத்துல இருந்து சொல்லுகிறேன் I'm telling you from here. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொல்லாங்கு Any evil in this உங்களை earth, உங்களுடைய வியாபாரங்களையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பிள்ளைகளையோ படிப்பையோ எதையும் சேதப்படுத்த முடியாது. It cannot harm எதுவும் you. தடுக்க முடியாது. and nothing can harm you or your business or your family or your children. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. Nothing can harm you or hinder you. எதுவும் உங்களை தடுக்க முடியாது. Nothing can harm or hinder you. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. மனுஷனுடைய விஞ்ஞானத்தாலே ஒன்று கட்டப்பட்டது. One can be built by the technology of man. மனுஷனுடைய விஞ்ஞானத்தாலே ஒன்று கட்டப்பட்டது. One will be built by the technology of man. ஆனால் ஒரு சின்ன ஸ்ட்ரோமுக்கு அதாலே முகம் கொடுக்க முடியவில்லை. But it cannot face the storm. இன்றைக்கு அது அழிந்து போனதாகிய ஹிஸ்டரி நமக்கு இருக்கிறது. There's a history of it being destroyed. இன்றும் அதை குறித்து We கதைக்கிறார்கள். talk about it even till today. இன்றும் அதை குறித்து படங்கள் எடுக்கிறார்கள். There's more movies about ஆனா it நான் today. உங்களுக்கு சொல்லுகிறேன் But I'm telling you, இன்றைக்கும் இந்த பூமியிலுமாக today on this earth, உயிருள்ள ஜீவன்கள் the living creatures, அது நானே நீங்களுமாக and you and I, அன்றைக்கு அந்த 7 பேர்ல from இருந்து the 7 that got on the boat, அந்த ரெண்டு ஊரும் பிராணிகளில from இருந்து the animals that went 2 by 2, அந்த ரெண்டு அனிமல்கள்ல இருந்து from the animals that went by 2 by 2, அந்த ரெண்டு பறவைகளில from இருந்து the 2 by 2 birds, அந்த ரெண்டு கடல் வாசிகளில from the இருந்து sea creatures 2 by 2. இன்றைக்கு இந்த பூமியிலே பலிகை பெருகி இருக்குமா இருந்தால் If they can multiply on the அவர் surface of the கர்த்தர் today, வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Our God is mighty. அவர் நம்மை பெருக பண்ணிக்கொண்டே இருப்பார். making us multiply. எந்த சக்தியாலும் நம்மை அழிக்க முடியாது. And no power can ஹல்லேலூயா destroy சொல்லுங்க us. பார்க்கலாம். Hallelujah. நம்மை பெருக பண்ணிக்கொண்டே He will இருப்பார். keep making you increase. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய கர்த்தர் வல்லமை Our உள்ளவர். God is mighty. ஆகத்தான் வேதம் சொல்லுகிறது. That's why the Bible says, இந்த வார்த்தையை கேட்டு listening to this word, இதன்படியே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டப்படுமா and if a இருந்தால் man's life is built accordingly, உங்களுடைய வாழ்க்கை என்றென்றைக்குமாக then your life forever, அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல it is like இருக்கும். Mount Zion that can never be ஹல்லேலூயா சொல்லுங்க shaken. பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. உங்களுக்கு விரோதமாக எந்த ஏவுகணை வந்தாலும் It doesn't பரவாயில்லை. matter what flood comes against you. உங்களுக்கு விரோதமாக எந்த கல்லுகள் வந்தாலும் Doesn't matter பரவாயில்லை. what rock comes against எந்த you. போராட்டம் வந்தாலும் பரவாயில்லை. What struggle comes கர்த்தருடைய against you.
வார்த்தையை நம்புகிற மனுஷன் The man who believes in the word of என்றென்றைக்கும் God இதனாலே பிழைப்பார். will live by it ஆமென் சொல்லுங்க forever. பார்க்கலாம். Amen. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அவனை தாழத்தக்கதாக தண்ணீர் மூடினார். Water can cover them so he can அவன் drown. மறுபடியும் மிதப்பார். But he'll come back up. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya சொல்லுங்க Hallelujah. பார்க்கலாம். அந்த டைட்டானிக் கப்பல் Look at the Titanic ship இன்றைக்கும் கிட்டத்தட்ட இந்த அட்லாண்டிக்ல இருந்து from the Atlantic. 800 கிலோமீட்டருக்கு அப்பாலே அங்க கிடக்கிறது. It's many kilometers afar. கடந்த வருஷம் Last year, ஒரு விஞ்ஞானி, a ஒரு scientist, பெரிய ஒரு a டெக்னீஷியன், great technician, ஒரு an என்ஜினியர் engineer. ஒரு சின்ன சப்மரீனை செய்து They made a small submarine. அதற்குள்ளே உலகத்தில் இருக்கிறாகிய சில There's some பணக்காரர்களாகிய rich people in there. சிலரை ஏற்றிக்கொண்டு They took a few. ஒவ்வொருவருக்கும் சார்ஜ் $2,50,000 $250,000 per person to get on that submarine. அவ்விதமாகவே அவர்களை ஏற்றிக்கொண்டு They took them அந்த டைட்டானிக் கிடக்கிற இடத்தை பார்க்க வேண்டும் என்று உள்ளே போக and they பார்த்தான். tried to go see the Titanic ஆனால் wreckage. அவன் போனான், என்ன நடந்ததோ I don't தெரியாது. know what happened when they went down. அது வெடித்து சிதறியது. But it ஒருவர் blew up. உயிரோட பாதுகாக்கப்பட்டதே கிடையாது. We don't know. We couldn't identify them அப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ளே அந்த கப்பல் கிடக்கிறது. because the ship is that deep. ஆனால் இன்றைக்குமாக But today, அரராத் மலையிலே போய் பார்த்தால் if you look at Mount Ararat, நோவாவுடைய பேழை மலை உச்சியிலே இருந்து கொண்டே இருக்கிறது. You can see Noah's Ark. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நம்முடைய தேவன் வல்லமை because our உள்ளவர். God is mighty. நம்முடைய தேவன் வல்லமை Our உள்ளவர். God is mighty. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற மனுஷனை The man who trusts in the word of இந்த God, உலகம் மேற்கொள்ள the முடியும். world cannot overcome him. எல்லாருக்கும் போராட்டம் வரும். Everyone has struggles. கர்த்தர் சொன்னார், The Lord says, என் வார்த்தையை கேட்டு listening to my word, என் வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் எவனோ and no one who does according to my அவன் word. எதற்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன். I'm showing you what he's compared to. See, ஆண்டவர் சொல்கிறான், என் வார்த்தைகளை கேட்டு அவைகள் இப்படி செய்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் The Lord says in the life of a man who listens to my word and does something, பெரும் வெள்ளம் வரும், there will be a flood. நீரோட்டமும் அதிலே மோதும். There will be streams that try to break against it. பெரும் வெள்ளமும் வரும், நீரோட்டமும் அதிலே மோதும். There will be a flood and streams against it. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க கனடாவுக்கு வர்றீங்க, Many of you are coming to Canada. புதுசா குடும்பங்களா வர்றீங்க. Many new families are here. உங்களோட வரிசையில நாங்க கொஞ்சம் ஏழியா வந்துட்டோம், அவ்வளவுதான். Just like you, but we came a little early. நான் நினைச்சு வரும்போது என்ன நினைச்சேன், What did I think when I came here? அங்க ஜெர்மனிக்கு போனா I could go to Germany. மெர்சிடிஸ் ஓடலாம், I could drive a Mercedes. BMW I ஓடலாம், could drive a BMW. Porsche I ஓடலாம். could drive a Porsche. லைஃப்ல ஒரு குறையும் இருக்காது There's no lack in my life. என்று நான் அந்த படங்களை எல்லாம் And I பார்த்தேன். looked at all these films and pictures. இலங்கை தேசத்துல இருக்கக்குள்ள போடப்பட்ட மேகசின்களை Also the பார்த்தேன். magazines in Sri Lanka. எல்லாம் பார்த்தா வெளிநாட்டுல ஒரு உண்மை இறங்கினாலே And I thought when I go to a foreign country, அந்த ஜெர்மன் காத்த சுவாசிச்ச உடனே when I breathe the German air, நான் நினைச்சேன் இந்த வாழ்க்கை அப்படியே மாறு மெஜிக்கா I மாறு. believe magically my life was going to change. உடனே கார்ல வந்து எனக்கு முன்னால நிக்க The cars will be in front of me என்று automatically. பெரிய கற்பனையோட தான் ஜெர்மனிக்கு I வந்தேன். come with this big dream to ஆனா Germany. வந்து 3ஆம் நாளே தற்கொலைக்கு தீர்மானம் But the பண்ணினேன். third day I came to Germany, I was about to commit suicide. அது மட்டுமில்லாம அந்த புகையில சுவாசிச்சா Not just that I breathe the air. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமே குறையுது. The reason the health is நான் declining is because of மெர்சிடிஸே that. ஓடல, I didn't drive a Mercedes. BMW ஓடல, I didn't drive a BMW. ஏதோ தேவ கிருபையினாலே ஒரு டொடோடான்னு சொல்லுகிற ஒரு Volkswagen காராவது By கிடைச்சது. the grace of God, I got something to ride a car. ஆகையாலே நான் என்ன தேசத்துக்கு நீங்க போகலாம், So you can go to any country. நீங்க கனடாவுக்கும் வரலாம், You can even come to Canada. எங்கே போனாலும் Wherever நான் you உங்களுக்கு go. சொல்லுகிறேன், I'm telling you. உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் வந்துதான் There will ஆகும். be challenges in your உங்களுடைய life. வாழ்க்கையில சவால்கள் வந்துதான் There ஆகும். will be challenges in அந்த your life. சவாலுக்கு முகம் கொடுக்கிறவன் The one who faces the தன்னுடைய challenge, சுய சிந்தையினாலே கொடுப்பானா இருந்தால் if he faces it with his own ஒரு நாள் strength, எப்படிப்பட்ட கப்பல் போய் doesn't கொண்டிருந்தாலும் matter what ship is going. அது மேலே ஒரு போராட்டம் வருமா If இருந்தால் the struggle comes over அந்த it, கப்பல் தாண்டே the ஆகும். ship will sink. ஆனால் எந்த மனுஷனாவது But what man, காட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை, doesn't matter if he's in the jungle, நாட்டுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்லை, or in the city, கிராமத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, or in the village, தலை பட்டணத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, or in the head city, அவனை இந்த வசனம் நடத்துமா இருந்தால் but if the word guides அவனை him, எதுவும் சேதப்படுத்த then முடியாது. nothing can harm them. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அவனை யாரும் சேதப்படுத்த முடியாது. No one can harm him. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. இன்றைக்கு நானே நீங்களும் அவ்விதமா இருக்கிறபடியாலே Because you and I are here. ஒரு நம்பிக்கையா சொல்ல முடியும், I can tell you as a நம்மை whole, எதுவும் சேதப்படுத்த முடியாது. nothing can harm us. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us. எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது போராட்டம் வந்து உண்டான் There இருக்கு. will always be a struggle in everyone's lives. போராட்டம் வராத மனுஷனுடைய வாழ்வே கிடையாது. There is no life where there's no struggle. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து The Lord Jesus Christ, மலையில ஒரு நாள் ஏறிட்டார். he climbed the mountain one day. லூக்கான் புத்தகம் 6வது அதிகாரம் Luke chapter 6, 12வது வசனத்தை பார்த்தால் verse 12. அந்த நாட்களில் அவர் ஒரு ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையில ஏறி In those days he went out to the mountain to pray, இரா முழுவதுமாக தேவனை பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். and all night he continued to pray to God.
ஒரு மலையில ஏறிட்டார் இரா முழுவதும். all night on a mountain. அக்காலத்திலே நாட்களை கவுண்ட் பண்ணுவார்கள். In those days they'll count. ஈவினிங் 6 o'clockல இருந்து From 6 p.m. மறுநாள் 6 o'clock வரைக்கும் அவ்விதமாகவே நாளை கவுண்ட் பண்ணுவாங்க. They'll count days by every 6 a.m. to 6 p.m. காலையில 6ல இருந்து மாலையில 6 வரைக்கும் கவுண்ட் So பண்ணுவாங்க. 6 a.m. to 6 p.m. is a day for them. காலையில 6 மணி தான் முதலாம் மணி நேரம் அவங்களுக்கு. 6 a.m. is like the 12 a.m. for them. இரவு அவ்விதமாய் 6 மணி வந்து 12ஆம் மணி நேரம். And 6 p.m. is their midnight. பிறகு 6 மணில இருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. And then from 6 to 6 again, they'll count another day. சோ அப்ப ஆகையால இயேசு கிறிஸ்து பின்னரம் 6 மணிக்கு So about 6 p.m. now, அவர் மலையிலே ஏறிட்டார். he climbs the mountain. ஏறி 12 மணி And நேரங்களாக for 12 hours, முழங்கால் படிந்து பிதாவை நோக்கி he was knelt and prayed to God. அப்போஸ்தலரை காண்பியும் ஆண்டவரே. And show me the apostles. யாரை நான் அப்போஸ்தலனாய் ஆசீர்வதிக்க வேண்டும்? Who do I need to call as an apostle உம்முடைய bless? ஊழியத்தை செய்ய To do your ministry? அப்போஸ்தலரை எனக்கு காண்பியும் Show me apostles. என்று சொல்லி அவ்விதமாகவே இயேசு ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். And all night Jesus prays. பிதாவுடைய He ஜெபிக்கிறார். prays with the Father. இந்த பிதா பேசுகிறார். Now the Father speaks. இவர் அப்போஸ்தலர், This is an apostle. அவர் He's an அப்போஸ்தலர்கள். apostle. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் And he காண்பிக்கிறார். shows them each by ஆகையால each. இயேசு கிறிஸ்து இப்ப பிதாவுடைய சித்தத்தின்படி எல்லார பேரையும் எழுதி எடுத்துட்டார். Now Jesus Christ has written down everyone's names. இப்ப காலையில இறங்கி வருகிறார். Now he comes back in the morning. அங்கே சீசர்கள் The இருக்கிறார்கள். disciples are there. சீசர்கள் எல்லாம் தன்னிடத்தில் அழைத்து And he calls the disciples. நம்பர் 1 எழும்பி வாங்க இங்க, He said, one come. நம்பர் 2 இங்க எழும்பி வாங்க, Number 2 come. நம்பர் 3 இங்க வாங்க. Number 3 come. 12 அப்போஸ்தலரை ஆண்டவர் தெரிந்தெடுத்து The Lord chooses 12 apostles அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். and gives authority to நீங்கள் them. போய் Go வியாதியஸ்தரை and சுகமாக்குங்க, heal the sick. பேய்களை திரட்டுங்க, Go cast out மரித்தவர்களை demons. உயிரோட எழுப்புங்க, Resurrect the dead. சர்ப்பங்களை மிதியுங்க, And trample serpents. தேள்களை மிதியுங்க And trample the என்ற scorpions. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து And gave all authority. இப்ப ஆண்டவர் இந்த 12 பேரையும் அனுப்புகிறார். Now Jesus sends the இந்த 12. 12 பேருக்குள்ள In these 12, அவர் ஒருவருக்கும் பேர் கொடுக்கும்போது when he gave names, அந்த அவிதமாய் சொல்லப்படுகிறது அந்த அங்க பாத்தீங்களா இருந்தால் if you see here, இதோ யாக்கோப்புடைய சகோதரனாகிய யூதா அதற்கு பின்பாக துரோகி ஆகிய யூதாசு கரியோத்து என்று சொல்லப்படுகிறது. It says- துரோகி ஆகிய it says, and Judas the son of James and Judas Iscariot who became a traitor. துரோகி ஆகிய A traitor. what is that one? பிதாவாகிய தேவனுடைய 12 மணி நேரம் So ஜெபிக்கிறார். 12 hours he prays. பிதாவே உம்முடைய சித்தம், Father, your will. பிதாவே உம்முடைய சித்தம். Father, your will. பிதா சொல்லுகிறார் இன்ன நபர் எல்லாம். The Father says, so and so and so. இப்ப எல்லா இன்ன நபருக்குள்ள Now within all these people, துரோகி ஆகிய இந்த யூதாஸ், Judas who will become a traitor. இப்ப இந்த யூதாஸ குறித்து வேதத்துல பார்த்தா We see about Judas in the Bible, நான் நினைக்கிறேன் I think. யூதாஸ் உண்மையாகவே தேவனோட கூட சேர்ந்து நடந்திருப்பானா? Do you think Judas truly walked with God? சீசர்களோட கூட சேர்ந்து நடந்திருப்பானா? Would he have walked with the disciples? எனக்கு தெரியும். I don't know about that. I don't know about that. கணக்கே அவனை குறித்து எழுதல. There's not much written ஆனா about him. ஒரு இடத்துல அவனை குறித்து எழுதப்பட்டதை வச்சு But what's written about him once, எனக்கு ஒரு காரியம் மட்டும் I know தெரியும். one thing. அவன் உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசுவோட கூட அவன் மத்த சீசரோட கூட சந்தோஷமா இருந்தானா இருக்கலையான்னு எனக்கு I தெரியாது. don't know if he was truly joyful with the disciples or Jesus. அதை மார்க் 14வது அதிகாரம் Mark chapter 14, 5ல இருந்து 6 7 வரைக்கும் படிச்சால் verse 5 to 6, 7, இங்கே சொல்லப்படுகிறது it says, அங்க ஒரு ஸ்திரியானவள் a woman, வெளியேற பெற்றதாகிய தைலத்தை எடுத்துக்கொண்டு she takes expensive oil, இயேசுவண்டையில வந்து comes to Jesus, இயேசுத்தை அதை உடைச்சு and she breaks it. இயேசுவுக்கு அதை கொடுக்கிறாள், And she gives ஊத்துகிறாள். it, she pours it to Jesus. அதை இயேசுவை அவளை அந்த தைலத்தால் கழுவுகிறாள். She basically washes him with that அப்ப oil. ஆகையால் அந்த நறுமணமானது வீடெல்லாம் வாசனையா வீசுகிறது. The incense now fills the room. அது சொல்லப்படுது விலையுயர்ந்த என்று This is சொல்லப்படுகிறது. expensive oil. விலையுயர்ந்ததாகிய அவ்விதமான அந்த தைலம். Expensive oil. அப்ப ஆகையால் இங்கே இந்த So யூதாஸ் Judas, அங்கே சொல்லப்படுகிறது வாக்குவாதம் ஒன்று இருந்ததா. it says there was a little argument. இதை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம் தானே. Well, you could sell it and do something else. இந்த யூதாஸ் இந்த யூதாஸ் தான் அக்கவுண்டன்ட் இருந்தான். Judas was the accountant. சோ ஆகையாலே அவனிடத்துல பணப்பை So இருந்தபடினாலே because he had the money bag on him, இவனுக்குள்ள ஒரு பொறாமை, the jealousy of இது him, ஏன் என்று சொல்லி அவனுடைய கண்கள் ஆண்டவரை his பார்க்காம eyes didn't look to God. அது ஏன் என்ன அர்த்தத்தோட சொல்லப்படுகிறது, What definition is it said with? எதற்காக செய்யப்படுகிறது Why is it done? என்ற நோக்கத்தை அவன் He பாராமல் didn't look at the goal or the purpose. அவன் பார்த்ததெல்லாம் இதை இவ்வளவுக்கு வித்திருக்கலாம். Oh, you could have sold it for this much. இதான் யூதாசுடைய வாழ்க்கை. This is the life of Judas. சோ ஆகையால யூதாஸ் சீசர்களோட அப்போஸ்தலரோட கூட சமாதானமா இருந்தானே நமக்கு தெரியாது. I don't know if he was peaceful with the disciples and Jesus. எந்தெந்த நேரம் என்ன நேரத்திலே அவன் வாக்குவாதம் பண்ணிருக்கலாம். He could have argued at any time. ஆகையால இயேசு அவனை பார்த்து சொல்றார், பேசாம அவளை விடு என்றார் ஆண்டவர். Jesus says, leave her alone. அவளை தொந்தரவு பண்ணாம அவளை விட்டுடு. Stop annoying her.
உடனே சொல்லப்படுது யூதாசை குறித்து. It says about Judas. நீங்க சொன்ன வசனங்களை படிச்சு பார்த்தா தான் தெரியும். If you read what I just told you, அந்த நிமிஷமே இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக எழும்பி போய்ட்டான். he went just to go plan to betray Jesus. ஆகவே மத்தேயு 10வது அதிகாரத்தில் சொல்லப்படுது இயேசுவை காட்டி கொடுத்ததாகிய யூதாஸ். Matthew chapter 10 says the Judas who betrayed Jesus. லூக்கா சொல்றார் துரோகியாகிய யூதாஸ். Luke now says the traitor. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். I'm asking you a question. தேவனிடத்தில் ஜெபித்து You pray to God. பிதாவோடு கூட ஜெபித்து And you prayed முழுவதுமாக தேவனுடைய சித்தத்தை கண்டறிந்ததாகிய day and night he wait for the will of God. அந்த இடத்துல எப்படி யூதாஸ் வர முடியும்? How could Judas come at the time? எங்க நீங்க போனாலும் Wherever you go நம்முடைய வாழ்க்கையில in our life, எங்கேயாவது ஒரு மோதுகிற எங்கேயாவது நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தாக்கி அழிப்பதற்குரியதாகிய ஒரு காரியம் நம்மளோட கூட வரும். something trying to harm our lives, to attack our lives, will follow us. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே, when Jesus accepted this, பைபிளை ஏற்றுக்கொண்ட உடனே when we accept Jesus in the எல்லா Bible, வாழ்க்கையும் சரியாயிடுது. our life is good. ஒரு கண்ணீர் வராது, No tear will come to me. கவலை வராது, I will never be sad ஒரு again. பிரச்சனை வராது, No problems. ஒரு போராட்டம் வராது No struggle. என்று சொல்லி மனுஷன் நினைப்பானா If இருந்தால் someone says this and thinks like அவன் this, தேவனை அறியவில்லை. he does not know God. அவனை குறித்த ஆண்டவர் சொல்லுகிறார், That's what God says. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடினால் உனக்கு இதெல்லாம் புரியும். If you seek first the kingdom of God and the righteousness, you will understand இவைகள் எல்லாம் all உனக்கு these. கொடுக்கப்படும் என்று சொல்லும்போது And when all these things will be added to you, நாம உடனே நினைக்கிறோம் நமக்கு காசி வரும், பணம் வரும், நமக்கு அது வரும், இது வரும் என்று we சொல்லி. think we get money and fortune and riches and fame. தேவனுடைய பலனும் வரும் உனக்கு, But you'll have the strength of God as தேவனுடைய well. வல்லமை வரும் உனக்கு, The power of God. தேவனுடைய பாதுகாப்பு வரும். The protection of God. கர்த்தர் எதுவும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு So that you are not harmed by உன்னை தேவன் anything. பாதுகாத்துக் கொள்ளுவார். The Lord will protect you. எல்லாம் வரும். Everything will come. பாதுகாப்பு வருமா இருந்தால் If protection comes, நம்முடைய வாழ்க்கையில தேவன் பாதுகாப்பு என்று சொன்னார், the protection of God in our அப்போ நம்மை lives, அழித்தொழிப்பதற்கு ஏதோ ஒரு போராட்டமும் வரும். something will come to try to harm us if that's so. ராத்திரி வேளையிலே கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானில இருந்து இஸ்ரவேலை நோக்கி வருகிறது. Last time many drones came from Iran towards Israel. ஆகையாலே அங்கே இஸ்ரவேலில் இருக்கிறதாகிய அயன் டோம் அவைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாயத்தில் The வைத்து. Iron Dome in Israel is now working to attack them back. கர்த்தர் சொல்லுகிறார், The Lord says, பகலிலே பறக்கிற The அம்புகளாவது arrows by day, இரவில நடமாடுகிற கொள்ளை நோய்களாவது Or the pestilence by night, உன்னை பாழாக்க மாட்டாது. it will not destroy you. காரணம் உன்னதமானுடைய மறைவிலே நீ வாழுவாயாக Because you are the இருந்தாய். refuge of the Most High. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுடைய வல்லமையுள்ள வார்த்தையினுடைய வாழ்க்கை மறைந்திருக்குமா if your இருந்தால் life is in the mighty words of Jesus, எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. no evil will come near you. மற்றபடி உன்னுடைய சுய ஞானத்தை, Otherwise your own strength, சுய பணத்தை, or your own money, சுய அறிவை or your own wisdom, நம்பி நீ டைட்டானை கட்டுவாயா to build இருந்தால் a Titanic like that, ஒரு நாள் சின்ன மோதலிலும் நீ பாழாகி one day one brush by will make you ஆனால் sink. நம்மை தாழ்த்தி, But if we humble நம்மை ourselves, தாழ்த்தி if we humble ourselves, நோவாவை போல like Noah, கர்த்தர் காணாதவைகளை கண்டு நீ செய்கிறது போல செய் என்று சொன்னார். the Lord says, work as you see the things that you don't. நோவா மறு வார்த்தை கேட்க இல்ல. Noah didn't ask a single question back. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. மறு வார்த்தை கேட்க He இல்ல. didn't talk back once. ஆபிரகாமே, Abraham, நீ இருக்கிறதாகிய இடத்தை விட்டு leave where you are நான் உனக்கு காண்பிக்கிற இந்த தேசத்துக்கு வா. and go to the nation I tell you to go உன்னுடைய பாவ to. வாழ்வை விட்டு, Leave your life of உன்னுடைய sin, அந்தரங்க வாழ்க்கையை விட்டு, leave your secret life, உன்னுடைய சுய வாழ்வை விட்டு, Leave your own உன்னுடைய selfish சுய life. ஞானத்தை விட்டு Leave your நான் selfish காண்பிக்கிற mind. இந்த தேசத்துக்குள்ளே வா. and come into this land I tell you to. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆபிரகாம் வந்தார், Abraham came. நோவா வந்தார். Noah came. ஆகையால இன்றைக்கு நாங்கள் பிழைத்திருக்கிறோம். by that we live ஹல்லேலூயா today. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டதிலே What's that to you? அவர்கள் நடந்தார்கள். They walked in it. இன்றைக்கும் இருக்கிறதாகிய நீங்கள், And you will live today. நீங்கள் இந்த வார்த்தையின்படி நடந்தால் If you walk according to the நம்முடைய word, சந்ததியை எதுவும் அழிக்க முடியாது. nothing can destroy our generation. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எந்த ஏவுகணையும் தொட முடியாது. No drone can எந்த help கேன்சரும் attack தொட it. முடியாது. No cancer can touch எந்த it. கட்டி முனை தொட No முடியாது. tumor can touch it. எந்த வல்லடிக்கு எந்த அணிய அதிகாரமும் And கிடையாது. no evil power has any பகலிலேயாவது authority. இரவிலேயாவது By day or night. எந்த கொள்ளை நோயாவது Any plague. எந்த பட்டயமாவது Any sword. உன்னை அணுக முடியாது. It cannot harm you. ஹல்லேலூயா விசுவாசத்தால் ஹல்லேலூயா சொல்லுங்க If you பார்க்கலாம். believe, say hallelujah. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஒப்பு கொடுங்க. Commit yourself to this word. இயேசுவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க. Seek first the kingdom of God and his righteousness. உபவாசத்தோட அவருடைய முகத்தை Seek தேடுங்க. his face with fasting. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. Commit yourself to God. தேவன் சொல்லுகிறபடி வாழுங்க. Live according to the word of அப்போது God. கர்த்தர் உங்களை And the ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Lord will bless you. கர்த்தர் உங்களை The Lord ஆசீர்வதிப்பார். will bless you. ஆகையாலே யூதாஸ் So Judas, இருக்கிறான். he's there. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். Now I'm asking you a question. நீங்க ரட்சிக்கப்பட்டது, You're saved? ரட்சிக்கப்பட்டது You're saved. இயேசுவுடைய ரத்தம். The blood of Christ. ஓ இயேசுவுடைய ரத்தம். What's the blood of Christ? இயேசுவுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. The blood of Christ was shed. ரோமர்கள்
ரோமர்கள், The Romans, ஆசாரியர்கள் the Assyrians, பொறாமையினாலே through jealousy, அவரை காயப்படுத்தினார்கள். they bruised him. அவருடைய தாடை மயிரை பித்தார்கள். They ripped his beard hair. அவர் முள்முடியை வைத்தார்கள். They put a crown of thorns. ஆணிலே கடாவினார்கள். And they nailed him, pierced முதுகில் him. அடித்தார்கள். They beat him on the back. சிலுவையிலே இறந்தார்கள். They crucified him on the cross. எப்படி ஆயிற்று? This happened ஒருவன் காட்டி கொடுத்தான். because one betrayed him. ஒருவன் காட்டி கொடுத்தான். One betrayed him காட்டி கொடுத்தபடியாலே because he was betrayed யூதாசனாலே through Judas. நாங்களும் நீங்களும் You பிழைத்திருக்கிறோம். and I are living today ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. யூதாஸ் நிமித்தமாக, because of Judas. யூதாஸ் நிமித்தமாக Because of Judas. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இறங்குவதற்கு, The Holy Spirit came to the earth. இன்றைக்கு இந்த சபை இருப்பதற்கு The reason for the church. யூதாசும் அங்கே முக்கியமாக இருக்கிறார். Judas is a reason. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அந்த யூதாஸ் இல்லாம Without Judas, இயேசு காட்டுப்படி காட்டி கொடுக்கப்பட்டிருக்க முடியாது. Jesus could not have been betrayed. அவன் காட்டி கொடுக்காம Without him betraying அவரை him, பிடித்திருக்க they முடியாது. could not have caught him. அவரை பிடிக்காம Without capturing அவரை அடித்திருக்க Jesus, முடியாது. they would not have beaten அவரை him. அடியாம Without beating him, சிலுவையிலே அறைந்திருக்க would not have முடியாது. put him on the அவர் cross. சிலுவையிலே அறையாம Without crucifying அவர் him, மரித்திருக்க he could not முடியாது. have died. அவர் மரியாம Without dying, அடக்கம் பண்ணப்பட்டிருக்க முடியாது. been buried. அடக்கம் பண்ணப்படாம Without being buried, அவர் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. have resurrected அவர் again. உயிரோடு எழுந்திருக்காம Without resurrecting. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்திருக்க முடியாது. Spirit cannot come to ஹல்லேலூயா us. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஆமென். Amen. யூதாஸ் முக்கியம். Judas is important. இந்த வாழ்க்கையில போராட்டம் வரும், There's struggle in your life. சவால்கள் வரும், Challenges will come. குறைவுகள் வரும். Lack will come. அதை கண்டு பயப்பட்டு Do not fear it. உன் வாழ்க்கையை மாற்றி Don't change your life. இந்த தேவனை விட்டு And leaving this நீ God. வெளியே ஓடுவாயா இருந்தா, If you run out, உன் தேவனை விட்டு without leaving your God, மதிகேடான காரியத்தை செய்வாயா if you do இருந்தா, shameful things, அது உன்னை அழித்தே போடு. it'll destroy you. ஆனால் என் தேவனோ But my God, உன்னதமானுடைய மறைவிலே நான் இருக்கும் பொழுது, because I'm in the refuge of the சர்வ Most வல்லமையுடைய High, நிழலில் இருக்கும் போது, because of the shadow of the எந்த Almighty, பட்டயமாவது, no sword, எந்த ஈட்டியாவது, no எந்த spear, கொள்ளை நோயாவது, no எந்த plague, பால சிங்கமாவது, no lion, எந்த பலி சர்ப்பமானது no serpent, எனக்கு விரோதமாய் வந்தால் even if it comes against நான் me, அவைகளை அழித்து போடத்தக்கதால் I can destroy எனக்குள்ளே them. இருக்கிறவர் பெரியவராய் The one in me இருக்கிறார். is greater. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நான் சிங்கத்தின் மேல் நடப்பேன், I will walk upon நான் a பாம்பின் lion. மேலும் I நடப்பேன், will walk upon அவைகள் என்னை serpents. சேதப்படுத்த முடியாது. And they cannot harm me. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm you. எதுவும் உங்களை சேதப்படுத்த Nothing முடியாது. can harm you. உன்னதமானுடைய மறைவு, The shelter of the Most High. இந்த வார்த்தை தான் உன்னதமானுடைய மறைவு. These are all the shelters of the Most High. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாம இருக்கிறாயா? Are you not able to commit to நீ baptism? அழிந்து போன டைட்டானுடைய கப்பலை நம்புகிறாய். You are trusting the Titanic that can நீ sink. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறியா? Did you not commit to பேலை baptism? நோவாவுடைய பேலையை நம்புகிறாய். Do you trust in Noah's ஹல்லேலூயா. ark? எப்படி வாழ போகிறாய்? How will you live? அற்பமாய் நினையாதே. Don't think of it simply. மரணம் இமைப்பொழுதிலே வர பார்க்க, Death can come in a கொடிய minute. நோயில் இமைப்பொழுதிலே வர A plague பார்க்க, can come in a minute. சத்ருவானவன் வருவான், Satan will come வெள்ளம் போல வருவான், flood. ஐஸ்பர்க் போல வருவான். iceberg. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருப்பாய் But if you are in God, என்றென்றைக்கும் பிழைத்திருப்பாய். you will live forever. எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியும். Nothing can harm you. மனம் திரும்புங்க, Repent. தேவ ராஜ்யத்தை தேடுங்க, Seek the kingdom of God. நீதியை தேடுங்க. Seek His righteousness. அப்பொழுது இவைகள் எல்லாம் பாதுகாப்பெல்லாம் உங்களுக்கு And all these கொடுக்கப்படும். protections will be given to ஆமென் you. சொல்லுங்க பார்க்கலாம். Amen. பாதுகாப்பு கொடுக்கப்படும். Protection will be given. நான் முடிக்க போகிறேன். I'm going to finish with this. ஒரு காரியத்தை கேட்கிறேன். I'm asking one thing. யாராவது கறிக்குள்ள In your curry you make, சமைக்கிற in the curry you make or you cook, கறிக்குள்ள போடுற எல்லா ஸ்பைஸையும் நீங்க விரும்புறீங்களா? do you like all the spices you put in it? எந்த வீட்ல பெரிய போராட்டம். There's a big fight in my home. நான் உப்பு கேட்டாலே, If I ask for salt, டாடி, Daddy, சரி முந்தி நான் ஏஞ்சி, before I can be like Angie, உடனே ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. and they won't do anything. டாடிக்கு விருப்பம் இல்ல. Daddy doesn't like it. ஏதாவது செய்ய போனால், If I go do something, ஏவா, Ava, உடனே செய்ய and மாட்டாங்க. they won't do anything. இப்ப Now, நான் உப்பத்தோட போனால், if I touch the salt, டாடி, Daddy, உப்பு இல்லாத பண்டம் அது தேவை. you need salt. It gives taste. ஹல்லேலூயா, அது தேவை. You need it. யூதாஸ் அனைவருக்கு விருப்பம் இல்ல. Judas doesn't want it. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அனைவருக்கு விருப்பம் இல்ல. I don't like the problems in my life. சரி, இன்னைக்கு அதான் இந்த உலகத்துல ப்ராப்ளம். That is a problem on the people of the earth. சோ உப்பு விருப்பம் இல்ல, அனைவருக்கு பிரச்சனை விருப்பம் இல்ல, அனைவருக்கு யூதாஸ் பிரியம் இல்ல. You don't want Judas if you don't want problems in ஆனா life. உண்மையா நீங்க வந்து தனிமையில எனக்கு சொல்லுங்க, But truly, in secret, say, உப்பு டேஸ்ட கொண்டு வருமா இல்லையா? does salt bring taste or not? என்னோட கொஞ்சம் சப்போர்ட் பண்ற நீங்க Those who ஒரு support me, கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க just raise பார்க்கலாம். your hand and say hallelujah. எல்லாருமே ஒரு உப்பை விரும்புகிறாங்க. Everyone loves salt. எல்லாருக்கும் உப்பு விருப்பம். Everyone loves salt. சும்மா சொன்னது கராம்பு இருக்குதானே, இல்ல தேசிகா புளி, Or tamarind or a lime. தேசிகா புளியை சும்மா புளிஞ்சி If you just take lime and squeeze a little bit, கறிக்கு போடும்போது இதை குடி என்று சொல்லி தந்தாள். and how good it will be if you put it into the curry. இப்ப குடிச்சிரு. Now take it. நான் கறிக்குள்ள புளி இல்லாம சமைக்கிறேன், Now I'm cooking without the lime, அது இதுவும் போய் வயித்துக்குள்ள சரியாயிடும். and now it'll be okay in my stomach. அது நடக்காது. That won't happen. அதுவும் சேர்க்கப்படத்தான் It needs to be put into it as well.
யூதாசும் இருப்பான். Judas doesn't want it. உபத்திரம் இருக்கும். There is struggle. குடும்பத்துல போராட்டம் இருக்கும். There are struggles in your family. பொருளாதார பிரச்சனை வரும். Financial problems. சவால்கள் வரும். Challenges. சில வருத்தம் வர்ற மாதிரி எல்லாம் செய்தி எல்லாம் வரும். There'll be news saying, "Oh, I'm getting sick." ஆனா உண்டுக்கு இடம் கொடுக்காத. But don't leave room for that. அதுக்கு இடம் கொடுக்காத. Don't leave room for it. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அதை எதிர்த்து நில்லுங்க. Stand against it. அவர்கள் உங்களை விட்டு ஓடி And he will run away from Come on, you. கையை தட்டி இயேசுவை Clap your மகிமைப்படுத்துங்க. hands and glorify God. எதிர்த்து நில்லுங்க, ஓடி போகும். Stand against it, he will flee. உங்களை சேதப்படுத்த முடியாது. It cannot harm you. யூதாஸ் இயேசுவை சேதப்படுத்தல. Judas didn't harm இயேசுவை Jesus. ராஜாவாய் நாம் பார்ப்பதற்கு To see Jesus as king. கர்த்தர் பயன்படுத்தினார். The Lord used Judas. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க Praise the பார்க்கலாம். Lord. உப்பு நான் விரும்புவதே இல்ல. I'm ஆனா not என்னுடைய eating உணவை salt. உணவை டேஸ்ட் ஆக்குது. But it gives me a taste. புளி எனக்கு எல்லாம் உப்பு வேணும்னாலும் சாப்பிடுவேன். It's all I can eat if it's sour. பட்டர் வேணும்னா கட்டி கட்டியா சாப்பிடுவேன். If I need butter, I'll eat it cube by முழு cube. முழு மாடையும் வைத்தால ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். If you give me a cow, I'll eat all of it. பாஸ்டர் உவாசத்துல இருந்தெல்லாம் கதைக்கிறாரு யோசியாரு. Don't think pastor's fasting, that's why he's முழு talking மாடை like this. குணத்துல வச்சாலும் என்ன ஒண்ணும் செய்யப்படுத்த Even if முடியாது. you put a cow here, it cannot harm me. உன்னதமானுடைய தீர்மானத்துக்குள்ள Because இருக்கிறார். I'm in the refuge of the சர்வ Most வல்லவருடைய High. நிழலுக்குள்ளே Because I'm இருக்கிறார். the shadow of the Most ஹல்லேலூயா High. சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. எது நம்மளை சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us. என்னதான் கொண்டு வச்சாலும் Whatever happened, என்னதான் வரட்டும் whatever can come, என்னதான் போகட்டும் whatever can go. தேவனுக்குள்ளே இருங்க. Be in God. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. உப்பு விருப்பம் இல்ல. I don't like salt, ஆனா உப்பு எனக்கு டேஸ்ட் but it gives taste. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. கராம்பு எனக்கு விருப்பம் இல்ல. I don't like the cinnamon to put it in, அது எனக்கு டேஸ்டை but தருகிறது. it gives taste. வெங்காயம் எனக்கு விருப்பம் I இல்ல. don't like onion, அது எனக்கு டேஸ்டை but it தருகிறது. gives taste. உங்களுடைய வாழ்க்கையில சில வேளையில Sometimes in your life, விரும்பாதவைகள் உங்களோட வரும். the things that you don't like will come, ஆனால் அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. but they won't harm you. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. விரும்பாதவங்களுடைய வந்து கொண்டே இருக்கும். Things that you don't like will come, அது உங்களை சேதப்படுத்தாது. but they won't harm you. அதெல்லாம் சேர்ந்த வாழ்க்கை In my life, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். we'll be blessed by God. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. நாம் யாவரும் எழுந்திருந்து Let's all stand at this முன்னுக்கு time. கடந்து வருவோமா? And let's come.